நேயர்களே, இன்று ஒரு முக்கியமான நாள். வெளிநாட்டு வங்கிகளில் கணக்கு வைத்திருக்கக்கூடிய இந்தியர்கள் அத்தனை பேருடைய அரசாங்கத்தில் இடம் இருக்கக்கூடிய பட்டியலை, முழு பட்டியலை உச்சநீதிமன்றத்தில் இந்திய அரசாங்கம் தாக்கல் செய்திருக்கிறது. சீலிட்ட உரையில் சில நிமிடங்களுக்கு முன்பாக இந்திய உச்சநீதிமன்றத்தில் இந்திய அரசாங்கம் வெளிநாட்டு வங்கிகளில் பணக்கணக்கு, அதாவது கணக்கு வைத்திருக்கக்கூடிய இந்தியர்களுடைய முழு பட்டியலையும் வெளியிட்டிருக்கிறது இந்திய அரசாங்கம். இதன் மீது எந்த நடவடிக்கையையும் உச்சநீதிமன்றம் எடுத்துக்கொள்ளலாம், எங்களுக்கு இதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று இந்திய அரசாங்கம் உச்சநீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறது. ஏறத்தாழ 600 பேருக்கு மேலாக 600 பேர்கள் அடங்கிய இந்த ஒரு பட்டியலை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறது இந்த அரசாங்கம். இந்த ஒரு வழக்கானது, கருப்பு பணம் சார்ந்த வழக்கானது உச்சநீதிமன்றத்தில் 2009 தொடங்கி ராம்ஜெத் மலானி ஒரு ரிட் பெட்டிஷன் தாக்கல் செய்தார். 2009 தொடங்கி உச்சநீதிமன்றத்துடைய கண்காணிப்பில் நடந்து வருகிறது. 2011 ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் இந்த அரசாங்கம், பிஜேபி அரசாங்கம் வந்த பிறகு 2014 தான் இந்த சிறப்பு புலனாய்வு குழுவானது அமைக்கப்பட்டது. பிஜேபி அரசாங்கம் இந்த பட்டியலை நாங்கள் வெளியிடுவோம், 100 நாட்களில், ஆட்சிக்கு வந்த 100 நாட்களில் கருப்பு பணத்தை மீட்போம் என்ற உத்தரவாதத்தை கொடுத்தது. ஆக கருப்பு பணம் சார்ந்த பெரிய முன்னேற்றங்கள் இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த நிலையில் 3 பேர் அடங்கிய பட்டியலை உச்சநீதிமன்றத்தில் இந்திய அரசாங்கம் வெளியிட்டது. நேற்று இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வந்தபோது உச்சநீதிமன்றம் அனைத்து பேர்களையும் விடுங்கள், ஏன் இந்த அரசாங்கம் இத்தனை தயக்கம் காட்டுகிறது, எங்களிடம் கொடுங்கள் இந்த பட்டியலை, நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்தது. உச்சநீதிமன்றத்துடைய ஆணையை ஏற்று இந்திய அரசாங்கம் இன்று இந்த முழு பட்டியலையும் வெளியிட்டிருக்கிறது. ஏறத்தாழ 600 பேர்களுக்கு மேல் அடங்கிய இந்தியர்கள் வெளிநாடுகளில், வெளிநாட்டு வங்கிகளில் பணம் வைத்திருக்கக்கூடிய, வங்கி கணக்கு வைத்திருக்கக்கூடிய இந்தியர்களுடைய பட்டியலை வெளியிட்டிருக்கிறது. இதை உச்சநீதிமன்றம் வெளியிட போகிறதா? ஏன்னா நிறைய சீக்ரசி கிளாஸஸ் இருக்கிறது, வெளிநாடுகளோடு செய்திருக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் இருக்கிறது. ஆகையினால இந்த பெயர்களை நாம் வெளியிட முடியாது என்றுதான் இந்த அரசாங்கமும் சரி, முந்தைய அரசாங்கமும் சரி இந்த விவகாரத்தில் சொல்லி வந்தன. ஆக இதை வெளியிட முடியாது, வெளியிட்ட அந்த ட்ரீட்டியை மீறினதாகும் என்றெல்லாம் ஒரு நிலைப்பாட்டை எடுத்தது. இந்த நிலையில் இந்த பெயர்கள் வெளிவரப் போகின்றனவா? will the court make the names public? இந்த கேள்விகள் எல்லாம் எழுந்திருக்கின்றன. ஆக இந்த முழு பட்டியலையும் உச்சநீதிமன்றத்தில் சில நிமிடங்களுக்கு முன்பாக இந்திய அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது என்பது மட்டும் செய்தி. இந்த நிலையில் நமது சிறப்பு செய்தியாளர் சலீம் இணைந்திருக்கிறார். சில சந்தேகம் எழுந்திருக்கிறது. இப்பொழுது 600 பேருக்கு மேல இந்தியர்களுடைய பட்டியலை வெளியிட்டிருக்கிறது. இவையெல்லாம் வெளிநாடுகளில் கணக்கு வைத்திருக்கக்கூடிய சுவிஸ் வங்கி போன்ற, லிஷன்ஸ்டீன் வங்கி போன்ற வெளிநாடு வங்கிகளில் கணக்கு வைத்திருக்கக்கூடிய இந்தியர்களுடைய பட்டியலா, இல்லை கருப்பு பணம் வைத்திருக்கக்கூடிய பட்டியலா? சலீம், இந்த பட்டியலை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டில் யார் எல்லாம் வெளிநாட்டு வங்கிகளில் கொண்டு போய் பணத்தை சேமிப்பில் போட்டு வச்சிருக்காங்களோ அவங்களுடைய பட்டியல் இது. சாதாரணமாக நம்ம கருப்பு பணம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வருது, எதை நாம கருப்பு பணம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த பணத்துக்கெல்லாம் நாம் வரி கட்டலையோ அந்த பணம் எல்லாம் கருப்பு பணம். இரண்டாவது, எந்த தொழிலெலாம் இந்திய அரசால் தடை செய்யப்பட்டிருக்கோ அந்த தொழில் செய்து வந்திருக்கின்ற பணம் கருப்பு பணம். இது 2 தான் கருப்பு பணம். முதல்ல வெளிநாடுகளில் யார் யாரெல்லாம் வங்கிகளில் கணக்கு வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை முதல்ல இப்போ கவர்மெண்ட் எடுத்துட்டாங்க. அரசு எடுத்து அதை இப்போ உச்சநீதிமன்றத்துக்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. இந்த லிஸ்ட் இப்போ அடுத்த கட்ட விசாரணை எங்கே போகும் அப்படின்னா, வெளிநாட்டில் பணம் வைத்திருக்கிறாங்க. இதில் இந்த 600 பேரில் எத்தனை பேர் வைத்திருப்பது கருப்பு பணம், வெளிநாட்டில் கொண்டு போய் வச்சிருக்க பணத்தில் எத்தனை பேர் வரி கட்டாமல் எவ்வளோ பணம் வச்சிருக்காங்களோ அதெல்லாம் கருப்பு பணம், அந்த நபர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு அரசு கண்டுபிடிப்பாங்க. அதன் பிறகு இந்த சிறப்பு கமிட்டி கிட்ட கொடுக்கலாம், அல்லது சுப்ரீம் கோர்ட்டு சிபிஐ கிட்ட கூட விசாரணையை ஒப்படைக்கலாம், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட கொடுக்கலாம், இல்லை சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் யார்கிட்ட நினைக்கிறாங்களோ அவங்க கிட்ட ஒப்படைச்சு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு அடுத்தபடியாக என்ன பண்ணுவாங்க, அந்த விசாரணை செய்கிற குழு சந்தேகப்பட்ட நபர்களின் மீது எஃப்ஐஆர் போடுவாங்க, அவங்க கிட்ட போய் விசாரிப்பாங்க. இதற்கு பிறகு உண்மையிலேயே குற்றம் நிரூபிக்கப்பட்டால் சார்ஜ் ஷீட் எல்லாம் போட்டு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பார்கள். இது மட்டும் இல்லாத அவங்க அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. வெளிநாட்டில் அவங்க பதுக்கி வச்சிருக்க பணத்தை அந்த நாட்டோட ஒரு நல்லுறவு மேற்கொண்டு அந்த பணத்தை நம்ம நாட்டுக்கு கொண்டு வர முயற்சி செய்வார்கள். அரசிற்கு அந்த பணமெல்லாம் திரும்பி வந்தால் நிறைய வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதை வச்சு பல வளர்ச்சி பணிகளை நாம மேற்கொள்ளலாம்.
இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த பிஜேபி அரசாங்கமும் சரி, முந்தைய அரசாங்கமும் சரி, நாங்கள் இதை முழுவதுமாக வெளியிட முடியாது. இதற்கான காரணம் டபுள் டேக்ஸ் அவாய்டன்ஸ் ட்ரீட்டி நாங்கள் சைன் பண்ணியிருக்கோம் வெளிநாடுகள் கிட்ட. ஆகையினால இதற்கான ஒரு பிரைமா ஃபேசி, இது கருப்பு பணம் தான், இந்த ஒரு கணக்கு கருப்பு பண கணக்கு தான் என்று நிரூபிக்க அது ஒரு முகாந்திரம் இல்லாத வரைக்கும் வெளியிட முடியாது என்று தான் உச்சநீதிமன்றத்தில் சொல்லி வந்தது. நீங்கள் எங்களிடம் கொடுங்கள், நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம் என்று உச்சநீதிமன்றம் சொன்னது. இந்த சூழ்நிலையில சீலிட்ட உரையில உச்சநீதிமன்றத்துக்கிட்ட இந்த கணக்குகளுடைய பட்டியலை அரசாங்கம் கொடுத்திருக்கிறது. உச்சநீதிமன்றம் இந்த பெயர்களை வெளியிடுமா? will this be made public? உச்சநீதிமன்றம் இதை வெளியிடுமாங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கிறது சலீம்? இப்போ உச்சநீதிமன்றத்தில் இருக்க ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட பேசி பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா அவங்களே ரொம்ப மும்முரமா இருக்காங்க. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி அரசு என்ன பண்ணாங்க, ஒரு சீல்டு கவர்ல போட்டு உச்சநீதிமன்றத்தில் ஒப்படைச்சிட்டாங்க. இப்போ அந்த சீல்டு கவர்ல இருக்க பேர் ஒன்று அரசுக்கு தெரியும், இரண்டாவது உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு தெரியும். நீதிபதிகள் இந்த பெயரை மீடியாவுக்கு வெளியிடலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா நமக்கு தகவல் தெரிய வர வாய்ப்பு இருக்கு. இல்லை என்றால் அரசு தரப்புல இருந்து தகவல் கசிந்தால் நமக்கு தெரிய வர வாய்ப்பு இருக்கு. இது இந்த இரண்டு முறை மூலயமாகத்தான் நாம தகவல் எடுக்க முடியும். இரண்டாவது, காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் பாஜக அரசாக இருந்தாலும் கருப்பு பணத்தை இந்தியாவிற்கு திரும்ப கொண்டு வருவதில் ஏன் சிரமம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கேள்வி எழலாம். ஏன் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஸ்விஸ் வங்கியில எல்லாரும் கொண்டு போய் பணம் போடுறாங்க. அங்க போட்டா நம்ம பணம் சேஃபா இருக்கும் அப்படின்னு சொல்லி சுவிட்சர்லாந்து நாட்டில் இருக்க வங்கிகள்ல கொண்டு போய் பணம் போடுறாங்க. சுவிட்சர்லாந்து நாட்டில் இருக்க வங்கிகள்லாம் ஒரு பாலிசி இருக்கு. அவங்க கிட்ட யாரெல்லாம் கொண்டு வந்து பணத்தை சேமித்து வைக்கிறார்களோ அந்த தகவல்களை வெளிநாடுகளுக்கு வெளியே சொல்ல மாட்டார்கள். அந்த தைரியத்துல தான் நம்ம ஊர்ல இருந்து நிறைய பேர் என்ன பண்றாங்க, வரி கட்டாம அந்த பணத்தை கொண்டு போய் சுவிஸ் வங்கியில பணம் போடுறாங்க. இது மட்டும் இல்ல, சுவிட்சர்லாந்துல புரட்சி வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. முதல் உலக போர்ல சுவிட்சர்லாந்து கலந்துக்கல, இரண்டாம் உலக போர்ல சுவிட்சர்லாந்து கலந்துக்கல. அங்க அமைதி நிலவுகிறது. புரட்சி அந்த இதெல்லாம் வந்துருச்சுன்னா அங்க பேங்க் எல்லாம் அடிவாங்க. அந்த நிலை சுவிட்சர்லாந்தில் இல்லை என்பதால் தான் இங்கிருந்து எல்லாரும் கொண்டு போய் அங்க பணம் போட்டா பாதுகாப்பா இருக்கும், என்னைக்கு வேணா போய் எடுத்துக்கலாம், பேரையும் வெளியே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கொண்டு போய் சுவிட்சர்லாந்துல பணம் போடுறாங்க. சுவிட்சர்லாந்து திடீர்னு என்ன பண்ணாங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க கிட்ட யாரெல்லாம் கொண்டு வந்து பணம் போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு அந்த அரசுக்கு சம்பந்தப்பட்ட அரசுக்கு நாங்கள் தகவல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சின்னதா தகவலை வெளியே விட்டு பார்த்தாங்க. உடனே சிங்கப்பூர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இனிமே கொண்டு போய் சுவிட்சர்லாந்துல போடாதீங்க, சிங்கப்பூர்ல கொண்டு வந்து போடுங்க, உங்களுடைய பெயர் காக்கப்படும், உங்களுடைய தகவல்கள் காக்கப்படும். சுவிஸ் வங்கியில கொண்டு போய் போட்டீங்கன்னா அவங்க பெயரை வெளியிட்டுறாங்க, சிங்கப்பூரை நம்பி வாங்க, நாங்க காப்பாத்துறோம் அப்படின்னு சொன்னோம்னா சுவிட்சர்லாந்து பயந்துட்டாங்க. ஏன்னா இந்த வங்கிகள் மூலயமா தான் அவங்களுடைய பொருளாதாரம் உயர்ந்திருக்கிறது. வங்கிகளே இல்லை, கொண்டு வந்து யாருமே பணத்தை போடல அப்படின்னா விவசாயம்லாம் ரொம்ப பெரிய அளவில் கிடையாது. சுவிட்சர்லாந்து ரொம்ப குட்டி நாடு, பொருளாதாரத்தில் ரொம்ப கீழே போயிடும். இதனால பயந்து தான் சுவிட்சர்லாண்டே கொடுக்க தயங்கினாங்க. இதனால தான் காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் பாஜக அரசாக இருந்தாலும் யாரெல்லாம் கருப்பு பணம் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத கொண்டு வரது சிரமமா இருக்கு. இப்போ வெளிநாட்டில் யாரெல்லாம் பணம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் இந்திய அரசு சப்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த பெயர்கள் ஜட்ஜஸ் மனசு வச்சா மீடியாவுக்கு கொடுக்கலாம். அதற்காகத்தான் எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் உச்சநீதிமன்றத்தில் காத்துட்டு இருக்காங்க. எவ்வளவு பெயர்கள்? 627 பெயர்கள் 3 செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸாக இந்திய அட்டர்னி ஜெனரல் முகுல் ரோத்தகி சில நிமிடங்களுக்கு முன்பாக உச்சநீதிமன்றத்தில் சப்மிட் செய்திருக்கிறார். 627 பெயர்கள். சலீம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இவை அனைத்தும் கருப்பு பணம் வைத்திருப்பவர்களுடைய பட்டியலா? இவை நிரூபிக்கப்பட வேண்டும். இவையெல்லாம் இந்தியர்கள் வெளிநாடுகளில் வைத்திருக்கக்கூடிய வங்கி கணக்குகளுடைய பட்டியல். 627 பெயர்களை 3 செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸாக இந்திய அட்டர்னி ஜெனரல் முகுல் ரோத்தகி சில நிமிடங்களுக்கு முன்பாக தாக்கல் செய்திருக்கிறார். இதில் உடனடியாக இந்த பெயர்களை எல்லாம் வெளியிடுமா உச்சநீதிமன்றம்?